பிரேமா, வீக்கெண்ட் வந்து அவுட்லெட் மால்ல இருக்க டீல்ஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து வெளியே போகாம இருந்த இடத்துல என்னென்ன டீல்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் அமேசான் வந்து பிரைம் டே வந்து ரன் பண்றாங்க. எந்தெந்த டீல்ஸ் இருக்கிறத தாண்டி இந்த டீல்ஸ்லாம் ஒர்த்தா, எது வந்து நல்ல டீல் நம்ம பிக் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாமே டீல்ல வருது, பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடாது இல்லையா? பார்த்து வாங்கணும். ஸோ அதுக்கான நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவோம், அது மக்களுக்கு சொல்லும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டீல்ஸ்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 22% அதில் வந்து ரிட்டர்ன் இருக்கு. வாரம் ஒரு $10 அப்படின்னு மாசம் $40 போட்டுட்டு இருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், எவ்ரி இயர் இந்த அமேசான் டீல்ஸ் ரன் பண்ணுவாங்களா, பிரைம் டே டீல்ஸ்? ஆமா, இந்த வருஷம் எப்ப ரன் பண்றாங்கன்னா அக்டோபர் 8, 9 ரன் பண்றாங்க. 2 நாள் மட்டும் ரன் பண்ண மாட்டாங்க. நிறைய செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆபிஸா மக்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க டார்கெட் பண்றது பிளாக் ஃப்ரைடேக்கு முன்னால வந்து அதே மாதிரி டீல்ஸை போட்டு மக்களை இப்பயே வாங்க வைக்கிறது. ஸோ இதில் ஒரு போட்டா போட்டி தான். நமக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல டீல் எங்கேயும் அங்கே வாங்க போகிறோம். அவங்க செல்லர்ஸ்குள்ளே போட்டா போட்டி. ஸோ யார் வந்து விற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இப்போ அக்டோபர் 8, 9 ரன் ஆக போகுது. எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா பிஎஸ்டி டைமுக்கு தான் ஆரம்பிப்பாங்க. பிஎஸ்டி 12 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. நம்ம ஈஸ்டர்ன் டைமில் இருக்கோம். நமக்கு வந்து அதிகாலை 3 மணி. ஸோ அந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வருஷம் அமேசான் பிரைம் டீலுக்கான டைம். பிரேம், இப்போ எலக்ட்ரானிக்ஸ்ல எது வந்து பெஸ்ட் டீல்ஸா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய டீல்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிள் அப்படின்னு பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ்ங்கும் போது ஆப்வியஸா வந்து நம்ம ஆப்பிள்ல வந்து ஒரு நல்ல டீல் கிடைக்குமான்னு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ நீ கார்ட்ல பாக்குற நிறைய ப்ராடக்ட் நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஆப்பிள் 13 இன்ச் வந்து 2022 மாடல் வந்து போட்டிருக்காங்க. $749 வந்து போட்டிருக்காங்க. அதாவது 25% வந்து ஆஃப்ல ரன் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாருமே நோட் பண்ணுவாங்க எனக்கு. அமேசான்ல வந்து ஒரு டீல் வாங்கும் போது லோவஸ்ட் இன் 30 days லேபிள் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறேன் இல்லையா, 2 நாளுங்கிறத தாண்டி இப்போவே பேர்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இயர்லி பிரைம் டேஸ் டீல்ஸ் அப்படின்னு ரன் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த டீல் நாளைக்குமே எனக்கு தெரிஞ்சு 749 தான் இருக்கும். அதுக்கு கீழே குறைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு யாருக்கா 4.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருங்க. யாருக்கா வந்து ஒரு பிகினர் லெவலில் ஒரு ஆப்பிள் லேப்டாப் வேணா இது கண்டிப்பாக 749 ஒர்த்து தான். அதே மாதிரி நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ், இது மட்டும் கிடையாது, ஆப்பிளில் வந்து எல்லாமே வந்து டீலில் போடுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்து நிறைய பேர் வந்து இந்த மேக்ஸ் ஹெட்ஃபோன் வாங்குறாங்க இல்லையா, ஆப்பிள் ஏர்பாட் மேக்ஸ். ஸோ அதுவுமே வந்து உனக்கு வந்து 27% ஆஃபில் போடுறாங்க. ஆப்பிள் இயர்பட்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஆப்பிள் வாட்ச் போட்டிருக்காங்க. ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் டேக்ஸ் வரைக்கும், ஏர் டேக் வரைக்கும் எல்லாமே வந்து டீலில் அமேசானில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கலாம். நீ அடுத்த கேள்வி என்ன கேட்க வரும்னா, ஏதாவது லேட்டஸ்ட் மாடல் வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வரும். லேட்டஸ்ட் மாடலில் வந்து அவ்வளோ நான் டீல் பார்க்கல. ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்படிதான், லேட்டஸ்ட் மாடல் வந்து டீல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீ வந்து ஆப்பிள் ஐபேட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 10th ஜென்ரேஷன் லேட்டஸ்ட் மாடல் நீ வெறும் 14% தான் வந்து மார்க் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 229 எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 25% தான் மார்க் டவுன் பண்ணால் இன்னும் நல்ல டீலாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுவே சப்போஸ் நான் வந்து இந்த மாடல் வேணாம், நான் ஒரு மாடல் கம்மியாக போகிறேன்னா, ஏன்னா நான் 9th ஜென்ரேஷன் வந்து டீலில் பார்த்தேன். ஸோ இது வந்து 10th ஜென்ரேஷன் இல்லை நான் 9th ஜென்ரேஷன் வாங்குறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது 39% மார்க் டவுன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் எப்பயுமே வந்து லேட்டஸ்ட் மாடலுக்கான அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து மார்க் டவுன் வந்து கம்மியாக பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் வந்து எனக்கு அந்த பெட்ரோல் லேட்டே தான் வேணும்னா அது போயிடலாம். இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு வருஷம் தானே, இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆப்பிள் ஃபோன் இந்த வருஷம் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த படத்தில் வடிவேலு எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கணும், மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டேங்கிற மாதிரி அதே தான். இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்துட்டு இருக்கு. மாடல் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்த டிமாண்ட், அந்த ஹைப் தான் இல்லையா? இப்போ போனாலுமே ஸ்டோரில் கிடைக்க மாட்டேது. அப்படி என்னப்பா இருக்கு இந்த ஃபோனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வச்சிருக்கோமே வர சொல்ல. பட் அந்த டிமாண்ட் நான் சொல்ல வருது தான். அதனால அவங்களுக்கு எப்பயுமே அவங்களோட லேட்டஸ்ட் ப்ராடக்ட் மேலே இந்த டைம் வந்து ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. பேமா இப்போ ஸ்டோர்லேயே அவைலபிள் இல்லை. இங்கேருந்து பிக்கப் பண்ணோன்னா அதுக்கு ஒரு 2.5 hours அந்த மாதிரிலாம் காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டேன். பட் ஆனால் வந்து அக்டோபர் 29th மேலே தான் டிஸ்பேச் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ அதுதான். ஸோ ஆப்பிள்கான அந்த கிரேஸ் தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட் தான் வேணும்னா இந்த மாதிரி 2 ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பழைய மாடல் போனால் நல்ல மார்க் டவுன் ப்ரைஸ் கிடைக்குது. இல்லை புது மாடல் வேணா ஸோ ஆபிஸாக நார்மல் ப்ரைஸில் தான் போட்டுருக்காங்க. இது வந்து ஆப்பிளை பொறுத்த வரைக்கும்.
இதை தாண்டி வந்து நிறைய வந்து டிவி டீல்ஸ் வருது. இதெல்லாம் இயர்லி டீல்ஸாக போயிட்டு இருக்கு. நிறைய டிவி டீல்ஸும் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனல்ல நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம கம்யூனிட்டில வந்து நார்மல் டீல்ஸ் கூட போடுவோம். ஆமா, நிறைய நார்மல் டீல்ஸ் தான் போடுவோம். ஏன்னா பெரிய டீல்ஸ்லாம் வந்து ஆபீஸா வந்து மக்களுக்கு தெரியும், இல்ல ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க போய் சர்ச் பண்ணுவாங்க. பட் நார்மல் டீல்ஸ் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, இந்த டீல் நான் இன்னைக்கு தான் வந்து பார்த்தேன். வெறும் $6 தான். ஸோ ஆர்த்தி உடனே எனக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவங்க பார்த்துட்டு 61% வந்து ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கண்டிப்பா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹூடு வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் பர்ச்சேசிங் தான் போட்டிருக்காங்க. ஆமா, டிசைனுமே நல்லா இருந்தது இந்த மாடல். ஆனா இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரெஸ் டீல் போடுறோம், மார்க்டவுன் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான $5 $6 போடுறோம். அது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இப்போ நிறைய இது பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா கலர்ஸ்க்குமே இந்த $6 வந்து அவங்க ப்ரொமோஷன் ரன் பண்ண மாட்டாங்க. சர்டன் கலர்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணலாம், ரன் பண்ணாம இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா $16. சேம் மெட்டீரியல் ரெண்டுமே, பட் கலர் ஆப்வியஸா ஆப்பிள். ஆமா, நல்லா பாயிண்ட். கம்யூனிட்டிலையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து சில நேரத்தில் இதெல்லாம் செம்ம டீல், ரைட்? குவாலிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி $50 ப்ராடக்ட் வாங்கினாலுமே வந்து இப்பெல்லாம் இதே குவாலிட்டி தான் இருக்கு. ஸோ அதுக்கு $5 ப்ராடக்ட் வாங்கி ஒரு 10 தடவை யூஸ் பண்ணிட்டு மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம நேத்து அவுட்லெட்ல வாங்கினது கூட நல்ல டீல்ஸ். அது நேத்தி வாங்கினது வந்து நம்ம லீவைஸ் நல்ல பிராண்டு ஆக்சுவலா வந்து, ஏன்னா அவங்க வந்து நல்ல மார்க் டவுன் பண்ணிருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விமென்ஸ்க்குமே கரெக்ட். அது இன்னொரு விஷயம் வந்து, இது ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி பேசுறோம். அது அவுட்லெட் ஷாப்பிங் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நீங்க அவுட்லெட்ல வாங்குற ப்ராடக்ட் வந்து 100% குவாலிட்டி கிடையாது. ரெகுலர் ஸ்டோர்னா கண்டிப்பா அவுட்லெட்டுக்கான தனி குவாலிட்டியான அந்த அதுக்கான குவாலிட்டிக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ் தான் அங்கே எடுக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா $5 அது அப்படிதான் பாக்குறேன் நான் வந்து. நீங்க வந்து ஒரு, ஏன்னா இப்ப ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு இங்கேயும் சரி இந்தியாவிலும் சரி. நீங்க வந்து ஒரு $60-70 ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஒரு 10 ரூபா போடுறதுக்கு இந்த மாதிரி 4-5 ட்ரெஸ் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து நான் ஃபாலோ பண்றது, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால வந்து எனக்கு அதெல்லாம் நல்ல டீலா பட்டது, இதுவுமே நல்ல டீலா பட்டது. அப்புறம் வந்து அமேசானோட அவங்க ப்ராடக்ட் அது எக்கச்சக்கமான டீல்ஸ் வரும். நீங்க வந்து பாக்குறீங்க அமேசானோட எக்கோ அவங்க எல்லாமே வந்து அவங்க டீல போட்டுட்டு அலெக்ஸா எல்லாமே டீல்ல வரும். அவங்களோட ஃபயர் டேப்லெட் எல்லாமே வந்து டீல்ல போயிட்டு இருக்கு. நீங்க பாத்துக்கலாம். இதை விட வந்து மார்க் டவுன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதை விட தாண்டி வந்து மார்க் டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்க வந்து அமேசான் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு வாங்குறதுக்கு சரியான ஒரு டைம் தான். ஸோ கிட்ஸ் டேப்லெட்லாம் இருக்கு இல்லையா அவங்களோடது. ஸோ அதெல்லாம் நிறையவே வந்து வாங்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளும் வந்து டீல் போடுவோம். ஸோ அமேசான் டீல்ஸும் நீங்கள் வந்து பாருங்கள். அமேசானில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து அந்த பல்ப் அந்த அலெக்ஸாவோட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த கலர் சேஞ்ச் பண்ணுற அந்த ஸ்மார்ட் யூஸ்ஃபுல்லாக நம்ம இல்லைனாலுமே லைட்லாம் எக்ஸாக்ட்லி. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அந்த டீல் வந்தாலும் நாளைக்கு நாங்கள் போடுறோம், ஃபாலோ பண்ணுங்க. பிரேமா, இதுக்கு வந்து முக்கியமாக வந்து ரிட்டர்ன் பாலிசி எப்படி இருக்கு? ஏன்னா பிளாக் ஃப்ரைடேல மைட் பி நல்ல டீல்ஸ் கிடைச்சா அது மாத்திக்கலாமா? கரெக்ட். அப்படியே என்னோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணி சொன்னாங்க. நான் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன்னா ரிட்டர்ன் பாலிசி ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போலேருந்து வந்து 30 நாள் தான் மேக்ஸிமம் வந்து அமேசான் வந்து ரன் பண்ணுறாங்களே. ஸோ 30 நாளுக்குள்ள உனக்கு பிளாக் ஃப்ரைடே வராது. ஆனால் அதோட பிளாக் ஃப்ரைடேவோட இது வந்துடும், ஆஃபர் என்னென்ன போட போறாங்கிற லிஸ்ட் வந்துடும். இங்கேருந்து 30 நாள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சில ஸ்டோர்ஸ் தான் அட்லீஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பெரிய பட்ஜெட்டில் ஏதோ வாங்குறீங்க, சே எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கேமரா வாங்குறீங்கன்னு வச்சுங்க, DSLR கேமரா வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது பெரிய பர்ச்சேஸ் இல்லையா? ஆனால் அதுக்கு வந்து ஆஃபர் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிளாக் ஃப்ரைடேக்கு முன்னாடியே அந்த 30 days ரிட்டர்ன் பீரியட் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த ஒரு டீல் நான் ஏன் ஆட் பண்ணி வச்சிருக்கேன்னா, இது ஆப்வியஸாக நம்ம ஏற்கனவே நம்ம இதில் போட்டுருக்கோம். அதை விட ப்ரைஸ் மார்க் டவுன் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது பவர் பேங்க் ஆப்வியஸாக இப்போலாம் ரொம்ப அத்தியாவசியமாக போயிடுது இல்லையா? வெளில போகும்போது இது நல்ல டீலில் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த பவர் பேங்க். இப்போ வந்து 17.99 ரன் பண்ணுறாங்க. 4.6 64K ரேட்டிங்ஸ். இது நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலருக்குலாம் காசு யாருக்கு, ஆமாம் யாருக்கு தேவை? அது உள்ள தானே தேவை. ஸோ அது ஆப்வியஸாக 17.99 தான் பெஸ்ட்டு. 40% ஆஃபரில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா வந்து நான் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். ரிங் இதுவுமே ரிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல டீலில் வரும். ஸோ அது ஒரு சரியான சந்தர்ப்பம். டைசன் ஒரு கார்ட்லெஸ் வேக்கம் கிளீனர் வந்து வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா ஏற்கனவே இருக்கு. ஆமா வாங்கணும். ஆமா நம்ம ஸ்டிக் ஷார்க் வாங்கணும் இல்லையா? நம்ம பெஸ்ட் சான்ஸ் இல்லை. கொஞ்சம் ட்ரபுள்னா கூட இப்பயும் ட்ரபுள் நம்ம நினைக்கிறதுனால தான் ட்ரபுள். நினைச்சிட்டியா? சரி, ஓகே. டைசன் பார்த்தோன்னா இது 4.2 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ் தான். 36% அவங்க மார்க் டவுன் பண்ணியே வந்து 299 வந்து வருது. பட் நிறைய நம்ம இந்திய மக்களோட வீடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே டைசன் தொங்கிட்டு இருக்கும். ஸோ டைசன் எகைன் வந்து நல்ல ப்ராடக்ட் தான். அவங்களோட மோட்டர் சூப்பராக இருக்கும். ப்ரைஸுமே நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. 469 299. பட் ஸ்டில் வந்து இது குறையும் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணும். இல்லை நாளைக்கு, அதாவது இது வந்து இயர்லி டீலில் தான்
லேபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து ஆர்த்தி கம்யூனிட்டியில் வந்து அப்பப்போ டீல்ஸ் லைட்னிங் டீல்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வாங்கிங்க. இன்றைக்கி டீல்ஸ் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான். இன்றைக்கி வந்து தேவையான ஐட்டம்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்க. சப்போஸ் இந்த ஐட்டம் நம்ம வாங்கணும்னா ஆட் பண்ணி வச்சிங்க. ஸோ ப்ரைஸ் சேஞ்ச் வந்து உங்கள் கார்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நிறைய டீல்ஸ் ஆஃபீஸ் அமேசான் நம்ம போனாலும் டீல்ஸ் ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தேவை வந்து நமக்கு பெஸ்ட் டீலாக என்ன கிடைக்கிது அப்படின்னு. இது வந்து ஆமாம் 50% ஆஃப் இதுதான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு இருக்கும். சில டீலை நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இதுதான் வந்து நாளைக்கு இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் சில விஷயம்லாம் இப்போ நான் டைசன் சொன்னேன் இல்லையா, டைசன் நாளைக்கு வந்து குறையலாம். ஸோ அதனால தான் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஆஃபீஸாக டிவி டீல்ஸ் இப்போ இன்சிக்னியாலாம் ரன் பண்ணுறாங்க. டிவி நம்ம முன்னாடி பார்த்துருவோம், நிறைய நேரத்தில் நான் சொன்னது தான். ஸோ ஆல்வேஸ் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இப்போவே போயிடுங்க. வந்து டிவிங்கும் போது ஒரு 5-6 வருஷத்துக்காக அந்த டிவியை மாற்றக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு டிவி வாங்கினோம். ஏன்னா நாங்கள் வரும்போது இப்போ ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆச்சா 7 வருஷம் ஆச்சா அந்த ஒரு கர்வ்டு டிவி வாங்கினோம். இப்போ அதெல்லாம் வந்து புதைச்சிட்டாங்க. 8 years ஆயிடுச்சு. ஆமாம், புதைச்சி ரெஸ்டின் பீஸே வச்சுட்டாங்க. அந்த கர்வ்டு டிவிங்க இப்போலாம் இதில் இல்லை இல்லையா, மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அந்த மாதிரி டிவி வாங்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ளட் லைட் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். செக்யூரிட்டி வந்து இப்போ அது நல்ல டீலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிங் ஃப்ளட் லைட்டு வந்து இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக ஃப்ளட் லைட் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து ப்ளஸ் வந்து மோஷன் ஆக்டிவேட்டடும் இருக்கும். இது வந்து கேமும் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ வந்து $120 ரன் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம். பிளிங்க் கூட இருக்காங்க. ஸோ ரிங், பிளிங்க் எது பெஸ்ட்டாக இருக்குது, எது நல்ல டீலில் வந்திருக்கோ அது நீங்கள் போடலாம். அதே போல் கிச்சன் அப்ளைன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பெரிய அப்ளைன்ஸும் இப்போ ரன் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் இன்ஸ்டன்ட் பாட் வேணுமா, இல்லை கிராக் பாட் வேணுமா, இல்லைனா ஏர் ஃப்ரையர் வேணுமா, இந்த மாதிரியும் ரன் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கோம், நீங்கள் ஏதாவது ஒரு பெஸ்ட் டீல் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. அந்த லிங்க் கொடுக்காங்க, நான் லிங்க் அலோவ் பண்ண மாட்டாங்க யூடியூப். நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா பல மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டீலை வந்து. நியூஸ்க்குலாமுமே நிறைய பேர் லிங்க் கொடுக்குறாங்க. அப்படிமா அந்த மாதிரி லிங்க் கொடுத்தா டெலிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கமெண்ட் பண்ணேன், நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க. ஆமாம், அது நாங்கள் டெலிட் பண்ணுறதுல யூடியூப் அந்த செட்டிங்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிடுறோம். ஆர்டிகல்ஸோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இது அனுப்புறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும். ஆமாம், அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கான லிங்கை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த அமேசான் டீலுக்குமே அதே மாதிரி பண்ணிங்கன்னா பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.